நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, இப்போ நம்ம மா பற்றி பார்த்துருக்கோம். இப்போ சி பற்றி பார்ப்போம். இப்போ சி குழந்தைகளை வளர்க்கும் முறை. இப்போ நம்ம குழந்தைங்களை எது மாதிரி நம்ம வளர்க்கணும் அப்படின்னா, நம்ம இப்போ எப்படி குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, குழந்தைகள் மேலே முழு அன்பு காட்டுறது பிறந்ததுலேருந்து நம்ம வளர்கிற வரைக்கும் நம்ம முழுமையாக அன்பு காட்டி தான் குழந்தைய வளர்ப்போம். இப்போ இதில் அம்மா அப்பாங்கிற அந்த சப்ஜெக்ட்டுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு நிலை வருது அப்படின்னா, அம்மாவுக்கு அந்த கணவன் மனைவி வாழ்க்கையிலேருந்து குழந்தை பெற்ற உடனே அம்மா தாய்மை அப்படிங்கிற ஒரு நிலையை அடைகிறாங்க. அதே மாதிரி அப்பா இந்த தாய்மை நிலையை அடைகிறாங்களாங்கிறது அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. நான் அப்பான்னு சொல்லுவாங்களே தவிர, ஆனால் அப்பா தாய்மைங்கிற அந்த நிலைமையை அடைஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறது அவங்க தெரியாமையே இருப்பாங்க. இந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு அப்பாங்கிற அந்த சப்ஜெக்டில் ஒரு தாய்மை தேவைப்படுது. இந்த தாய்மை அப்பாவுக்கு எப்போ வருதோ அப்போந்தான் இந்த குழந்தைகளை மிகவும் கண்டிஷனாக வளர்க்க முடியும். இப்போ குழந்தைகளை இந்த காலத்தில், இந்த நாகரிக காலத்தில் குழந்தைங்களை எப்படி வளர்க்காங்கன்னா, அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்து வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்னெல்லாம் கேட்காங்களோ அனைத்தையும் அப்படியே கொடுத்து அவங்க என்ன கேட்டாலும் சரி, அதை முழுசும் அப்படியே அவங்க கையில் உடனே கொடுத்து சரி பண்ணுற மாதிரியே விஷயங்களை வச்சுருப்பாங்க. அது மாதிரி விஷயங்களை எப்போதும் குழந்தைகளுக்கு செய்யக்கூடாது. குழந்தைங்களை நீங்கள் சொன்னால் கேட்குற மாதிரியே வளர்த்துட்டு வரணும். ஒரு 18 வயசு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுலேருந்து நீங்கள் அன்பு காட்டி வளர்க்கலாம். அதில் 18 வயசு வரைக்கும் இந்த அன்பும் கண்டிஷனும் கலந்து இருக்கணும். ஏன்னா இங்கே இந்த சீங்கிற மந்த்ராவை சொல்கிறதுக்கு நீங்கள் தகுதியான ஆட்களாக மாறணும் அப்படின்னா, இந்த சீங்கிற அந்த குழந்தைகளோட வளர்ச்சியை வளர்ப்பு முறைகளை சரியான அணுகுமுறையாகவும், சரியான அந்த குழந்தைகளுக்கு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து, அந்த சூழ்நிலைக்கு தகுந்தால அவங்கள சரியான வழிமுறைக்கு கொண்டு வர தெரியும். இப்போது நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுதுங்க. அதாவது குழந்தைங்களை இப்போ நம்ம வெளியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அம்மா அப்பாவை பார்த்தோன்னாலே குழந்தைங்க ரொம்ப சேட்டை பண்ணுது, குழந்தைங்க ஒழுக்கமாக இல்லை, இவங்க படிக்க மாட்டுக்காங்க, ஸ்கூலுக்கு போக மாட்டுக்காங்க, இல்லைன்னா வேலைக்கு போகிற வயசில் இருந்தாங்கன்னா வேலைக்கு போக மாட்டுக்காங்க, இல்லைன்னா வேலைக்கு ஒழுங்காக போக மாட்டுக்காங்க. அடுத்தது இந்த கெட்ட விஷயங்களை இன்றைக்கி நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த போதை வஸ்துகளையும் அவங்க கற்றுக்கொள்ளுதாங்க. அதனால் இந்த போதை வஸ்துகள் கற்றுக்கொள்வதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவங்களுக்கு முழுமையான குழந்தை அப்படிங்கிற சப்ஜெக்டில் நீங்கள் முழுமையான செல்லங்களை கொடுத்துருது. அந்த முழுமையான செல்லத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, குழந்தைகளை கண்டிஷன் பண்ணாமல் முழுமையான செல்லங்களை கொடுத்து அவன் அனுபவிக்கட்டும். இப்போ எதாவது சொன்னால் இது இப்போ அனுபவிக்காமல் எப்போ அனுபவிக்க போகிறாங்கங்கிற மாதிரி நீங்கள் ஒரு பேச்சுகளை நீங்கள் எப்போவுமே இடையில இந்த அப்பா அம்மா அந்த வார்த்தையில் அந்த வாழ்க்கையில் போட்டு அவங்க இது மாதிரி வந்துடுவாங்க. அதுவும் போக அப்பா ஒரு குழந்தை ஒரு தவறு செய்யும்போது கண்டிக்கும்போது தாய் சேர்ந்து குழந்தைய கண்டிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா குழந்தைய அப்பா தாய்மை வந்ததுக்கப்புறம் இந்த குழந்தை இந்த உலகத்தில் முழுமையாக வாழணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிடணும், இந்த குடும்பத்தை அடுத்த வரக்கூடிய குடும்பத்தை இந்த குழந்தைங்க காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு அப்பா அதிகமாக அதில் அவங்களோட சக்தியை அதில் போட்டு கண்டிஷனுக்குள்ளே போவாங்க. அதேமாரி கேட்டதை உடனே கொடுக்கக்கூடிய தாய்மை அப்பாவுக்கு தான் இருக்கும். அம்மாவுக்கு உணவு வகைகளில் இதிலலாம் இருக்கும். ஆனால் குழந்தைகளை நீங்கள் முழுமையாக எது மாதிரி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சின்னதாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுதேன். நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கிற நீங்கள் குழந்தை பிறந்த உடனே இந்த கணவன் மனைவி சப்ஜெக்ட்டு கொஞ்சம் உடஞ்சிடும்.
ஏன் அப்படின்னா, கணவனுக்கு உண்டான அன்பை கணவனுக்கு கொடுக்குற மாதிரி மனைவி எப்போ வச்சுக்கிறீங்களோ, அப்பந்தான் இந்த குழந்தைகள கண்டிக்கும்போது, நீங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து கண்டிப்பீங்க. இல்ல அப்படின்னா, அந்த தாய்மை வந்து உள்ள வந்து விழும்போது, அப்பாவுடைய கண்டிஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஏன் அப்படின்னா, அந்த குழந்தைக சின்ன வயசுல அறியாம இருக்கிறதுனால, இந்த குழந்தைகளுக்கு வந்து அப்பா தான் நம்மள வந்து ஒரு மோசமான நிலையில நம்மள கையாளுதாங்க, நம்மள கண்டிக்காங்க, நமக்கு சுதந்திரம் இல்லைங்கிற மாதிரி அந்த குழந்தைகள் மனத்தில அந்த நிலை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால அப்பா வந்து குழந்தைகள சரியான முறையில கண்டிக்கும்போது, அம்மா வந்து அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு, அவரோட கணவர் கூட சேர்ந்துக்கிட்டு, குழந்தைகள அப்பா என்ன சொல்லுதோ அது மாரி நடக்கணுங்கிற விஷயங்கள ஒரு மந்திரம் மாதிரி அந்த குழந்தைகளுக்கு போட்டுக்கிட்டே வந்தா தான், அந்த குழந்தைங்க வந்து உண்மையா வரும். இல்ல அப்படின்னா, அம்மா தான் நமக்கு ஃபேவரட்டா இருக்காங்கங்கிறது புரிஞ்சுக்கிட்டு, அப்பா மேல வெறுப்புகள் குழந்தைகளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க அந்த விஷயத்திலயும் கொஞ்சம் குழந்தை வளர்க்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். மிகவும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, குழந்தைங்கள் கேட்கிறத அத குடுக்கும்போது அவங்களுக்கு விவரங்கள சொல்லி சொல்லி குடுத்து வளர்க்கணும். அந்த கீழ்ப்படிதல குழந்தைகளுக்கு வர்ற மாரி வளர்ப்புகள கொடுத்துருக்கணும் குழந்தைகளுக்கு. ஏன் அப்படின்னா, ஏன்னா அவங்க இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு மெயின் காரணமே நீங்க 2 பேரும் தான். இந்த அப்பாவும், அம்மாவும் தான். உங்களால தான் அந்த குழந்தைங்க அதாவது புது வழிமுறைகள்ல அவங்க புதுசா அந்த உலகத்துக்கு அடி எடுத்து வைக்காங்க. அப்ப அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. மடியில கிடப்பாங்க, குழந்தையா கிடப்பாங்க. நம்ம முன்னால இருக்கிற அந்த 2 பேர் தான் அவங்களுக்கு தெரியும். அதனால இவங்க உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள தெரியறதுக்கு மெயின் காரணமா இந்த அப்பா, அம்மாங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இத நீங்க சரியா செய்யல அப்படின்னா, குழந்தைங்க வளர்ந்ததுக்கப்புறம், கெட்டு போனதுக்கப்புறம், இப்போ குழந்தைங்க உங்க உடம்புல இருந்து தான் அந்த குழந்தை வந்திருக்கு. ஆனா, உங்க உடம்புல இருந்து வந்த இந்த குழந்தைய, ஏன் சொன்னபடியே கேட்க மாட்டேங்குங்கிற மாரி இன்னைக்கு எல்லாரும் கூச்சல் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, அவங்களோட சுதந்திரத்த முழுமையா குடுக்குறது, இல்லைன்னா அவங்கள கொஞ்சம் ஃபேவரட்டா குழந்தைங்கள அம்மாவுக்கு ஃபேவரட்டா வச்சுக்கிற மாரி சில விஷயங்கள செய்யும்போது, அந்த குழந்தைங்க மொத்தமா சுதந்திரத்த தேடி மதிப்பில்லாத குழந்தைகளா, அப்பாவுடைய கண்டிஷன் இல்லாம மதிப்பில்லாத குழந்தைகளா வளர்ந்துரும். அதனால நீங்க எப்போதும் முக்கியமா குழந்தை வளர்ப்புல மிகவும் இருவரும் கண்டிஷனாக இருக்க வேண்டும். நீங்க ஆதி காலத்துல குழந்தைய வளர்க்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எல்லா குழந்தையும் பிறக்கும்போது நல்ல குழந்தை தான். அது நல்லவராவதும், கெட்டவராவதும் அந்த அன்னை வளர்ப்பதில தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அன்னை, தாய் வந்து எப்போதும் குழந்தைங்க மேல அன்பாவும் இருக்கணும், கண்டிஷனாவும் இருந்து அவங்கள சரிவர நடத்தி கொண்டு போகணும். அது போக உண்மைய பேசணும் சொல்லிக் கொடுக்கணும். அதுவும் நீங்க வெறும் படிப்பை மட்டும் கொடுத்துட்டு, வெறும் சின்ன சின்ன விஷயங்கள சொல்லிக் கொடுத்துட்டு வந்தா அந்த குழந்தை முழுமையா வளராது. அது போக நம்ம கலாச்சாரம், பாரம்பரியம், நம்மளுடைய சிவனோட வாழ்க்கையில அந்த இறைநிலையை எப்படி அடையிறதுக்கு குழந்தைகளை எப்படி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும், நம்மளுடைய பாரம்பரிய கோயில்களுக்கு, சிவன் கோயில்களுக்கு, அம்பாள் கோயில்களுக்கு, விஷ்ணு கோயில்களுக்கு, கிருஷ்ணன் கோயிலுக்கெல்லாம் நீங்கள் வந்து அவங்கள பாரம்பரியமாக எல்லா கோயில்களுக்குமே அவங்கள கூட்டிகிட்டு போய் இறைவனுடைய பேரை சொல்லி, நம்மளுடைய கலாச்சாரம் பாரம்பரியத்தோட இறைவனுடைய வரலாறுகளை சொல்லி கொடுத்தே வளர்க்கணும். வெறும் கல்வியை மட்டும் கொடுத்தா போதாது. கல்வி கொடுக்கணும், ரொம்ப முக்கியம்தான். இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு கல்வி ரொம்ப முக்கியம்தான். ஆனாலும் வெறும் கல்விக்கு மட்டுமே இன்றைக்கி உள்ள நாகரிகத்தில் வெறும் கல்விக்கு மட்டுமே முதலிடம் கொடுத்து இந்த குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள்கிட்ட எதையாவது ஒன்று கேட்டோன்னா சொல்லவே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கி ஸ்கூல் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அவங்களும் சும்மா ஏதோ நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு முழுமையான விஷயங்கள வளரலை. அதையும் நீங்கள் வீட்டில் அம்மா அப்பா இந்த குழந்தைங்கள நம்ம இவ்வளோ பணம் செலவழித்து படிக்க வைக்கிறோமே, இவங்க அதுக்கு உண்டான தகுதியானவங்களாக வந்துக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஆரம்பத்தில் இருந்த குழந்தைங்கள நீங்கள் பார்த்துக்கிட்டே வரணும். ஏன் அப்படின்னா, இது கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணும்போது
அவங்களுக்கு ஏஏ ஏபிங்கிறது ஒரு விஷயங்களை அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியுது. இந்த இங்கிலீஷு விஷயங்களை மொத்தமாக சேர்த்து பேச தெரியல. தமிழ் அப்படிங்கிற விஷயத்த முழுமையாக சேர்த்து சொல்ல தெரியல. அவங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் படிக்காங்க, இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கான்னு கேட்டால் இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாமல் இருக்காங்க. ஸ்கூலில் வந்து நீங்கள் அந்த குழந்தைகளை நீங்கள் முழுமையாக சேர்த்து முடிச்சிருக்கும்போது அந்த குழந்தைகளை அந்த ஸ்கூலில் என்ன படிக்காங்கங்கிறத நீங்கள் ஒவ்வொரு நாளும் கவனிச்சுக்கிட்டே வரணும். படிப்பில் அது மாதிரி கவனிக்கணும். வாழ்க்கை முறையில் எல்லா ஒழுக்கத்தையும் சொல்லி கொடுக்கணும். கேட்டதை ஏதாவது கேட்டு அது அடம் பிடிக்கும்போது அதை அழாத அளவுக்கு அதை கண்டிஷன் பண்ணி அந்த குழந்தைய அழாத அளவுக்கு கண்டிஷன் பண்ண தெரியணும். அதே மாதிரி அடித்து சிறு வயசில் சின்னதாக லேசாக ஒரு தட்டு தட்டி அவங்கள புரிய வைக்கிற மாதிரி இது தப்பு. அதாவது நம்ம கையில் இருந்து ஒரு அடி வந்து குழந்தை மேலே விழுந்துச்சு அப்படின்னா நம்ம செஞ்சுருக்கிறது தப்புங்கிற புரிகிற மாதிரி குழந்தைய வளர்த்து கொண்டு வரும். நம்ம அடிக்கிறத அவங்க பயந்து வாழ்க்கையில் ரொம்ப ஒரு பெரிய வெறுப்பான விஷயங்களாக அவங்க வளர்ந்துடக்கூடாது. அடுத்தது நீங்கள் இந்த அப்பா அம்மாவுக்கு உண்டான அகேனிஸ்டான ஒரு எதிரி இன்றைக்கி இந்த உலகத்தில் உருவாகுறாங்க யார் அப்படின்னா அது முதல்ல குழந்தையாக தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே குழந்தைங்கள நல்ல முழுமையான கவனத்தோடு அவங்கள அன்பாக அரவணைச்சி கண்டிஷனோட கட்டுப்பாடோட பாசத்தோட பந்தத்தோட எல்லாத்தையும் கலந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை முழுமையாக செஞ்சு நம்மளுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் இறைவழி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நீங்கள் ஒரு 18 வயசு வரைக்கும் முழுமையாக வளர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த கீழ்ப்படிதலோடு கொண்டு வரணும் குழந்தைய. கீழ்ப்படிதல்னா ஆதி காலத்தில் இந்த தமிழ் வார்த்தைக்கு அடிமைன்னு தான் பேர். ஆனால் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கீழ்ப்படிதல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு 18 வயசு 20 வயசு மேலே வந்தவங்கள வந்து ரொம்ப கீழ்ப்படிய வைக்கக்கூடாது. அது ஒரு அடிமைப்படுத்துகிறத்தனமாக மாறிடும். அதனால் நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது வீட்டில் வழிமுறையில் நடக்கும்போது இந்த குழந்தைங்களை ரொம்ப கீழ்ப்படிதலான விஷயங்களில் நடத்தி பழக்கணும். நீங்கள் இப்போ சின்ன வயசுலேயே நல்லபடியாக வளர்த்து இறை வழியிலேருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அது கெட்டது இது நல்லது இந்த மாதிரி போதை வஸ்துகளெல்லாம் சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்து இது மாதிரி செஞ்சவங்க தான் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க இருக்கிறவங்கள ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்து குழந்தைகளுக்கு ஒன்று ஒன்றா நீங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டே வரணும். அடுத்தது இந்த குழந்தைங்களை நீங்கள் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அதுக்கு தேவையான முறைகளை வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அதிக பணங்களை செலவு பண்ணாமல் சின்னதாக அவங்களுக்கு பிடிச்சதை சின்னதாக அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டே வரணும். அதனால் குழந்தைங்கள முழுசாக நீங்கள் ஃப்ரீயாக விடாமல் குழந்தைங்கள அம்மா அப்பா உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே முழுசாக வச்சு குழந்தைங்க ஒவ்வொரு க்ஷணத்துலேயும் என்ன செய்கிறாங்க எப்படி அசைஞ்சு போகிறாங்க எப்படி போய்கிட்டு இருக்காங்கங்கிறத நீங்கள் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி நீங்கள் குழந்தைய வளர்க்கும் போது தான் இந்த குழந்தைகளை நீங்கள் முழுமையாக வளர்த்து முடிக்க முடியும். நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறமும் நீங்கள் அப்பா அம்மாங்கிற இந்த விஷயம் வந்து நீங்கள் கொஞ்சம் அமைதியாக வாழலாம். குழந்தைங்க வந்து நல்ல ரொம்ப டீசெண்டாக ரொம்ப நீட்டாக அழகாக ஒழுக்கமாக எப்படி பேசணும் இப்படி எல்லா ஒழுக்கத்துலேயும் சிறந்து வளர்ந்துருப்பாங்க. நீங்கள் கேட்குறத மட்டும் கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு கேட்குறத மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலைகளை பார்த்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போனால் ஏதாவது கண்டிஷன் பண்ணும்போது மட்டும் உள்ளே விழுந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுற மாதிரி உள்ள விஷயங்களை குடும்பங்களில் நடத்தாமல் பார்த்துக்கிடணும். முக்கியமாக அப்பாவுடைய தாய்மை குழந்தைகளை கண்டிக்கும்போது அந்த வளர்ப்பு முறையை சொல்லி கொடுத்து குழந்தைகளை கண்டிக்கும்போது தாயும் சேர்ந்து அப்பா கூட சேர்ந்து அந்த குழந்தைய கண்டிஷன் பண்ணுற மாதிரி உங்கள் கவனங்களை கரெக்டாக வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தைய கூப்பிட்டு நீ இப்படிலாம் இருந்திருக்கடா இப்படிலாம் இருந்திருக்கம்மா அப்படின்னு அந்த பெண் குழந்தைட்டையும் ஆண் குழந்தைட்டையும் அம்மா அந்த விவரங்களை சொல்லி கொடுத்துருது. அப்பாவை பற்றி ஒரு பழி வாங்காத எண்ணமோ இல்லைன்னா அப்பா மேலே ஒரு தப்பான எண்ணங்களோ இந்த குழந்தைக்கு வராத அளவுக்கு தாய் அந்த குழந்தைகளை நடத்தி செல்கிற மாதிரி விஷயங்களை முக்கியமாக பார்த்துக்கிடணும்.
இல்லை அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்து சரியாக வளர்க்கலைன்னா அப்பாவை ஒரு வில்லை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா தான் எல்லாம் ஃபேவரட்டாக நமக்கு சாதகமாக இருக்காங்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்தது அப்படின்னா குழந்தைகள் முழுமையாக வளர மாட்டாங்க. நமக்கு சாதகமாக நம்ம அம்மா இருக்கான்னு சொல்லிட்டு அப்பாவை மதிக்காமல் குழந்தைகள் மீண்டும் தவறுகளை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் பெரும்பாலும் நான் இன்றைக்கி வாழக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க வந்து அம்மாவை மதிப்பு இல்லாமல் பேசுகிறதையே நான் நிறைய கவனிக்கிறேன். அப்பா கிட்ட ஒழுக்கமாக முன்னால் வந்து ரொம்ப என்ன ஏதுன்னு கொஞ்சம் ஒழுக்கமாக போகிற மாதிரி இருக்குன்னா அது என்னென்னா பயத்தோடு சேர்ந்த ஒரு விஷயங்களாக கலந்துருக்குது. ஆனால் அம்மாவை வந்து வாங்க போங்க எப்படிம்மா இருக்கீங்க, என்ன செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு வேலை சொல்லும்போது நீங்கள் வாங்க இங்கே போங்கங்கிற அந்த விஷயங்கள்லாம் விட்டுருதாங்க குழந்தைங்க. சும்மா வா போ அப்படிங்கிற மாதிரி அம்மாவை ஏதோ ஒரு வேலைக்காரி மாதிரியும் பார்க்குற மாதிரி குழந்தைகள் ஒரு தன்மையான வாழ்க்கையிலலாம் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய படிச்சிருக்க ஒரு தாய் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் வளர்த்துருதாங்க. அதனால் இது அடிப்பட்ட மக்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாகவும் இது அமையும். இது போக குழந்தைங்களை நீங்கள் ரொம்ப முழுமையாக அன்பு காட்டி அவங்களுக்கு தேவைகளை கிடைக்கிற மாதிரி செய்து அவங்கள திறமையாக நம்ம பாரம்பரியம், கலாச்சாரம், நம்ம நாட்டோட நடப்பு முறை, சட்டத்திட்டங்கள், இறைவனுடைய வளர்ச்சி முறை, இறைவனை வணங்குற விஷயம், இது தவறு தப்புன்னு எல்லாத்தையும் சுட்டி காட்டி வளர்த்து இந்த குழந்தைய முடிச்சிங்கன்னா இந்த குழந்தை சிறப்பான நல்ல வைரக்கல் மாதிரி மின்னும் ஒரு காலத்தில். நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக உங்கள் வயசில் இந்த அப்பா அம்மாங்கிற சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் வயசு வரும்போது கொஞ்சம் அமைதியாக நீங்கள் என்ன செய்யலாம், நிம்மதியாக வாழலாம். குழந்தைகளும் அமைதியாக அழகாக வளர்ந்துருப்பாங்க. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சில கெட்ட விஷயங்கள், போதை வஸ்துகள், பீடி, சிகரெட்டு, புகையிலெல்லாம் அவங்க தொடாமல் அவங்க ரொம்ப கவனமாக வளர்ந்து வருவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சிறு குழந்தையிலேயே சொல்லி கொடுத்துருங்க. கவனமாக வளங்க. குழந்தைகளுடைய வளர்ச்சி தான் அடுத்த நாட்டோட வளர்ச்சியாகவே அது அமைஞ்சிருக்கும். அதனால் நமக்கு அடுத்த ஜெனரேஷன் வரக்கூடிய குழந்தைகள் மிகவும் இந்த போதை வஸ்துகளில் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் ஒழுக்கம் இல்லாமல் வீட்டில் சரிவர சொன்னடி கேட்காம அப்பா அம்மாவுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கும்போது இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை முழுமையும் அழிஞ்சு போகும். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணாமல் அந்த குடும்பத்தோட பிரச்சனைகளை நினச்சே ரொம்ப அடிமட்டத்துக்கு கீழே போய் சேர்ந்துருவாங்க. அதனால் குழந்தைகளை முழுமையாக கவனித்து அன்பு காட்டி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை முழுமையாக செஞ்சு கொடுத்து உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே தாயும் தகப்பனும் இருவரும் சேர்ந்து குழந்தைகளுக்கு நீங்கள் 2 பேரையும் ஒரே பெர்சன்டேஜில் குழந்தைய வளர்க்கணும். அம்மா 100%, அப்பா 20% மாதிரி இல்லாமல் அந்த குழந்தைகளை அம்மாவும் அப்பாவும் கலந்து கவனிக்க வேண்டும். அது மாதிரி விஷயங்களை செஞ்சீர்கள் என்றால் இந்த என்கிற மந்திரத்தை சொல்லும் தகுதி உங்களுக்கு கிடைத்துவிடும். அப்போது நம சிவாயங்கிற அந்த மந்திரத்தை முழுசாக சொல்லும்போது நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இது எல்லாம் நிம்மதியாக அழகான ஒழுக்க முறைகளில் இவங்க எல்லோரும் வாழ்ந்து வரும்போது நீங்கள் மிகவும் ஆனந்தமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, பேரானந்தமாக அந்த குடும்பம் செழிப்பாக வளர்ந்து குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப அழகாக வாழ்வீங்க. அது இறைவனுடைய அருள் கலந்த குடும்பமாக மாறும். ஆயுஷ்மான் பவா. நமஸ்காரம்.